இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ செய்தி உங்கள் தத்தளிப்பின் பாத்திரத்தை ஆண்டவர் எடுத்துவிட விரும்புகிறார். ஒரு நீச்சல் தெரியாத வாலிபனை நீச்சல் குளத்தில் போட்டிங்கன்னா அப்படியே தத்தளிப்பான். யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று ஏங்குவான். உதவி கரம் கிடைக்குமே ஆனால் அவர்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுவான். கரை ஏறியவுடன் சொல்லுவான், ரொம்ப நன்றிங்க, என்னை காப்பாற்றிட்டீங்க. அப்படியாகத்தான் வாழ்க்கையிலே நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஏன் ஒவ்வொரு வினாடியும் கூட சொல்லலாம் வாழ்க்கையிலே தத்தளித்து கொண்டிருக்கிறோம். சிலர் பார்த்தீங்கன்னா கடன் தொல்லையில் தத்தளிப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா எப்படி வியாபாரம் செய்யறதுன்னு தெரியாமல் வியாபாரத்தில் இறங்கிடுவாங்க. இறங்கிட்டு கடன் கேட்பாங்க. கடன் கிடைக்கலன்னா கடனில் தத்தளிப்பாங்க. சிலர் திருமணத்தில் தத்தளிப்பாங்க. சரியான மனைவி எனக்கு அமையவில்லை, சரியான கணவன் எனக்கு அமையவில்லை என்று தத்தளித்து கொண்டிருப்பார்கள். சிலர் வீடு கட்ட முடியவில்லை, வரவேண்டிய பணம் வரவில்லை என்று தத்தளித்து கொண்டிருப்பார்கள். காதலிக்கும் ஆணும் பெண்ணும் எப்பொழுது எங்கள் காதல் கை கூடுமோ என்று சொல்லி தத்தளித்து கொண்டிருப்பார்கள். சபையில் இருக்கும் மூப்பர்கள் எப்போ எனக்கு செக்ரட்டரி போஸ்ட் கிடைக்கும், எப்போ எனக்கு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் கிடைக்கும்னு தத்தளித்து கொண்டிருப்பார்கள். போதகர்கள், ஊழியக்காரங்க, குருக்கள், கன்னியர்கள் யாரும் நம்மளை கணக்கு கேட்கக்கூடாது என்று சொல்லி தத்தளித்து கொண்டிருப்பார்கள். இப்படியாக வாழ்க்கையில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தத்தளிப்பு. பெரிய பெரிய சபையில் பார்த்தீங்கன்னா இந்த காணிக்கை கணக்கு காட்ட மாட்டாங்க, இன்கம் டேக்ஸ் காட்ட மாட்டாங்க. அதை யாரும் கேட்கக்கூடாது. எங்கே இன்கம் டேக்ஸ் ரேடு வந்துட்டால் அந்த பணத்தை எல்லாம் குப்பையில் போடு, இல்லை தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்துட்டு எங்கேயாவது போட சொல்லுன்னு சொல்லி போட சொல்லியிருக்கிறதையும் பார்த்துருக்கிறேன். அப்பொழுது போட சொல்லிட்டு அப்புறம் தத்தளிப்பு இருக்கும். ஐயோ இவ்வளோ பணம் போயிடுச்சே, காணிக்கை கொடுத்தாங்களே இவ்வளோ பணம் போயிடுச்சே அப்படின்னு. காணிக்கை எதுக்குங்க தராங்க? ஆண்டோடைய ஊழியத்திற்கு தானே தராங்க. நீங்கள் ஏன் உங்கள் பேரில், மனைவி பேரில், பிள்ளைங்க பேரில் வச்சுக்கிறீங்க? வச்சுக்காதீங்க, எதையுமே வச்சுக்காதீங்க. இயேசு தனக்கு என்று எதையுமே வைத்துக் கொள்ளவில்லை. இயேசுவின் உண்மையான சீடர்கள் தனக்கு என்று எதையுமே வைத்துக் கொள்ளவில்லை. அன்றாட கிடைக்கின்ற உணவை, கிடைக்கின்ற உடையை, கிடைக்கின்ற உறை விடத்தை பயன்படுத்தி கொண்டு ஆண்டவரின் ஊழியத்தை செய்தார்கள். இப்பொழுது எல்லா ஊழியத்திலும் தத்தளிப்பு. காணிக்க ஆன்லைன் அனுப்பலாம், ஜிபேயில் அனுப்பலாம், சத்தமிடாத காணிக்க எவ்வளோ கொடுத்தீங்களோ அவ்வளோ ஆஸ்வதிப்பார் ஆண்டவர் அப்படிலாம் சொல்லி சிலர் போதிக்கிறாங்க. தத்தளித்து கொண்டு இருக்கிறார்கள். தங்கள் வருமானத்தை பெருக்க வேண்டும் என்று தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பங்களிலே குடும்பத்தை ஓட்ட முடியவில்லை என்று தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். படிக்கும் தம்பி தங்கச்சி மார்க்கு கிடைக்கணும்னு தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக எண்ணற்ற வகையிலே எல்லோரும் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்திலே வா, என் இரு கரத்தையும் விரித்து கல்வாரியிலே உனக்காக சிலுவையில் மரித்தேனே, இந்த சிலுவையிலிருந்து உன்னை அழைக்கிறேன், என்னிடத்திலே வா. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து விடுவேன்
என்று சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை பிட்டு படிக்கணும். இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையில். இது எதை குறிக்கிறது என்றால், தத்தளிக்கின்ற அந்த பாத்திரம் ஆண்டவரை பார்க்கிறது. அந்த பாத்திரத்தை வைத்து கொண்டிருப்பவன் ஆண்டவரையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஐ டு ஐ கான்டாக்ட், கண் நேராக பார்க்கின்றது. உதடு ஆண்டவரை பார்த்து விண்ணப்பம் செய்கிறது. தத்தளிக்கிறேன் என்று ஆண்டவரிடம் சொல்கிறது. அதை பார்த்த தேவன் மிகுந்த பரிவோடு இரக்கத்தோடு சொல்கிறார், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுவேன். ஆண்டவர்கிட்ட நம்ம தத்தளிப்பை அவர் கிட்ட போய் காமிக்கிறோம். தூரம் இருந்துக்கிட்டு ஆண்டவரே வாங்கன்னா வரமாட்டார், கிட்ட போய் பார்க்கணும். ஆங்கிலத்தில் சொன்னால் ரீச்சபிள். கடவுள் உங்களுக்கும் அவருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை கனிவோடு பார்ப்பார். அந்த நெருங்கிய தொடர்புக்கு என்ன வேணும் என்றால், நீங்கள் ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கணும், ஆண்டவரை பார்த்து புகழணும், போற்றணும், வாழ்த்தணும், ஆராதிக்கணும். அப்படி செய்யும் பொழுது தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போடுவார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 52:2 பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களிடத்தில் வரும் பொழுது அவர் சொல்கிற வார்த்தை, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. இனிமேல எனக்கு மேலே தூசி இருக்குன்னு சொல்லாத. ஆண்டவர் உன்னிடத்தில் வந்து விடுவாரே, ஆனால் உன்னிடத்தில் தூசி கூட இருக்கக்கூடாது. கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. சிலர் கழுத்துக்களை பார்த்தீங்கன்னா, கழுத்தில், கையில், இடுப்பில், காலில் எல்லாம் கயிறு போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. கேட்டால் மந்திர கயிறு பிரதர், அங்கே போனேன், மந்திரிச்சு கொடுத்த கயிறு. இந்த தாயத்து பார்த்தீங்கன்னா 1750 ரூபா கொடுத்து வாங்கினேன். தாயத்துக்குள்ள மந்திரம் இருக்கு. ஏன் அவ்வாறு செய்கிறீர்கள்? இயேசு அருள்நாதர் உங்கள் பிரச்சனைகளை நீக்கி போட வல்லவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார் ஏசாயா 52:2, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து தூரம் போடு. நீங்கள் இந்த சாத்தானின் ஆதிக்கங்களை விட்டு அருள்நாதர் இயேசுவையே பார்த்து, ஆண்டவரே, டாடி, நீங்கள் தான் எனக்கு எல்லான்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் இறங்கி வராருங்க. இறங்கி வந்து உதவி செய்கிறார். ஆண்டவருடைய சீடர்கள் கூட செத்து போனவர்களை உயிர்ப்பித்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். தத்தளிக்கிறாங்க. ஒரு வாலிபன் செத்து போயிடுறான். ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடக்குது. அது நடத்துகிறவர் பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை. பவுல் 3 மாடி மேலே நடுராத்திரி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கார், பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கார். அதை கேட்டுக்கொண்டிருந்த ஜன்னலின் அருகே அமர்ந்திருந்த ஒரு வாலிபன், ஃபேமிலி எவ்வளோ போயிருப்பாங்க இல்லையா, இந்த வாலிபன் என்ன பண்ணார்னா, தூக்க கலக்கம், பாவம், பகலில் வேலை செஞ்சானோ என்னவோ தெரியல. ஏன்னா இப்போ ஃபோன் இருக்குது, ஃபோனை பார்த்துட்ருக்கலாம் பகலில். அப்போ ஃபோன்லாம் கிடையாது. வேலை செஞ்சு களைப்பாக வந்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்க வந்தவனிடத்தில் சாத்தான் புகுந்து விட்ட காரணத்தினால் தூக்கத்திலே மயங்கி 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்து விட்டான். எல்லோரும் கத்துறாங்க, செத்து போயிட்டான். ஒரே தத்தளிப்பாக இருக்கு அந்த இடம். ஜெபம் நின்று விட்டது. தத்தளிக்கிறார்கள். ஒரு வாலிபன், பவுலுடைய செய்தியை கேட்க வந்த வாலிபன், கும்பலா கூட வந்த வாலிபர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையில் அழுகிறாங்க.
பவுல் கீழே வரார். 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 20:10 பவுல் சொல்கிறார், அவன் சாகலை. ஏன்னா பவுலுக்கு சீடனாக இருக்கிற பவுலுக்கு ஆண்டவர் சக்தியை கொடுத்திருக்கிறார். அந்த சக்தியை வைத்து கொண்டு அவனை உயிரோடு எழுப்புகிறார். தத்தளிப்பு அங்கே நீங்கி அவர்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறிற்று. இயேசு கூட பார்த்தீங்கன்னா பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டு குணமாகன்னு சொல்கிறார். இனி பாவம் செய்யாதேன்னு சொல்கிறார். எபிரேயர் 8:12 பார்த்தீங்கன்னா, நான் அவர்கள் பாவங்களை இனி நினையாமல் இருப்பேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். எப்பொழுது நீங்கள் இயேசுவின் அறைக்குள்ளே பிரவேசிக்கிறீர்களோ, இயேசுவின் அறை என்பது இயேசுவின் பரிசுத்த பிரசன்னம். அந்த பிரசன்னத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா இனி நீங்கள் பாவம் செய்ய மாட்டீங்க. ஆண்டவரோ உங்கள் கடந்த கால பாவங்களை நினைக்கவே மாட்டார், மன்னித்து விடுவார். பவுல் கூட பாருங்க, எத்தனையோ கிறிஸ்தவர்களை கொலை செய்தான், எத்தனையோ கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தினான். எப்பொழுது ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டானோ, எப்பொழுது ஆண்டவர் நீர் துன்புறுத்துகிற இயேசு நான் தான் என்று சொன்னாரோ, அப்போவே பவுலுடைய பாவங்கள், கொலைக்கான குற்ற பாவங்கள் எல்லாம் மறைந்து போய் சவுல் பவுலாய் புதிய சிருஷ்டியாய் மாறினான். மறுபடியும் இயேசுவுக்குள்ளாக புதிய மனிதனாய் பிறந்தான். ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஊழியக்காரிகளும் குருக்களும் கன்னியர்களும் கூட எப்பொழுது ஆண்டவரிடம் வாக்கு கொடுத்து ஆண்டவரின் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார்களோ, அப்பொழுது அவர்களும் புதிய சிருஷ்டியாய் மாறுகிறார்கள். அதனால தான் ஊழியக்காரன்ட்டு போய் சொல்கிறாங்க, பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஆண்டவர் அவர்களிடத்தில் தினந்தோறும் தொடர்பில் இருக்கிற காரணத்தினாலே இவர்கள் சொன்னால் ஆண்டவர் கேட்பார் என்ற நம்பிக்கையில் தான் எல்லாரும் போதகர்க, ஊழியக்காரங்க, ஊழியக்காரிங்க ஆன்லைன் ப்ரேயர், ஆஃப்லைன் ப்ரேயர்லாம் போய் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பவுல்கிட்ட சொன்னாங்க, வாலிபன் செத்து போய்விட்டான். பவுல் உடனே கீழே வந்தார். அந்த இறந்து போன வாலிபனை அந்த கூட்டம் முழுவதுமாய் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உயிர்த்தெழ செய்தார். இன்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் கூட உங்கள் தரித்திர வாழ்க்கை, உங்கள் பாவ வாழ்க்கை, உங்கள் கடன் தொல்லை, உங்கள் வீடு கட்ட முடியாமல் இருப்பது, திருமண தடைகள், வேலை கிடைக்காமல் இருப்பது, இப்படி எண்ணற்ற காரியத்திலிருந்து உங்களை எழுப்ப விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, என் பாவத்தை மன்னித்து என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுத்து பாருங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.